ஐயோ பிடிங்க, அப்படியே பிடிங்க, அப்படியே. ஏன் இப்படி விளையிறீங்க? வளையிறேன், சர்க்கஸ் காமிக்கிறேன், வளைஞ்சிட்டு உங்ககிட்ட. நல்லா நிமிர்ந்து நில்லுங்க. என் காலை வித்தியாசம். என்ன பெண்டாக்கி வச்சிடுச்சு, என்ன பெண்டாக்கி வச்சிருச்சு. அப்ப அவ்வளவுதான். நிக்கப்பில்ல, உட்காருங்க, படுத்துங்க. வெள்ளை வெள்ளையா இருக்க இந்த இடத்துல கிள்ற வலிக்குதான்னு சொல்லுங்க. புரிய பாருங்க, புரிய பாருங்க. காஞ்சா காஞ்சா கிள்றாரு, சொரணே இல்லை. கதையில ஒண்ணும் மிஸ்டேக் இல்லைன்னு அர்த்தம். அதானே சார்? ரத்தத்துல ஏதாவது கோளாறு ஆயிடுச்சு போடுறது. ரத்த கோளாறு, ரத்த கோளாறு தானே? ஆமா, நீங்க நிறைய சிகரெட் குடிக்கிறதாக ராம சொன்னானே. குடிக்கிறேன். கண்ணா பின்னான்னு குடிச்சுக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? என்ன செய்ய சொல்லுங்க டாக்டர் சார்? ரொம்ப நாளா குடிக்கிறேன், ஃபாரின்ல இருந்தே குடிச்சுக்கிட்டு வரேன். திடீர்னு நிறுத்திட்டா என்ன கேட்டியாகும்? கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துறேன் டாக்டர் சார். ஐயா டாக்டர், இவரு என்னென்னமோ புதுசா எல்லாம் கண்டுபிடிச்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பேசாம சிகரெட்டையே குடிக்க சொல்லுங்க. சரி, தினசரி ஒரு சிகரெட் குடிங்க. ஒண்ணா? பத்தாது சார். ஒண்ணு சொல்ல சொல்லு. ஒண்ணு பத்தாது டாக்டர் சார். ஒரு சின்னாவது ஒண்ணு சொல்லு சொல்லு. நோ, சரி 5 சிகரெட் குடிங்க. 5 பத்தாது சார், 5 பத்தாது. 5 வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யுது? சும்மா 5 2 கிள்ளி 10 குடிக்கலாமா? எப்படி வேணாலும் குடிங்க. சரி, நான் வர்றேன். அப்போ குடிக்கிறேன். அம்மா வாங்க. அவர் வியாதிக்கு நீ மருந்தே இல்லை. என்ன சார் இது? கடுமையான குஷ்டம். சீக்கிரம் உடம்பு பூரா பரவிவிடும். ஐயோ, குஷ்டம். ராமா, அவருக்கு குஷ்டமாண்டா? பாவம் தங்கச்சி. இனிமே நம்ம ஜாக்கிரதையா பழகணும். நம்ம வெள்ளி பாத்திரத்துல அவருக்கு எதையும் கொடுக்காது. அவருக்குன்னு சில பாத்திரங்களை ஒதுக்கி வச்சிடும். பார்த்து பழகடா, கிட்ட அதிகமா நெருங்காது. நான் ஏன் நெருங்கி பழக போறேன்? டேய் போடா, போய் நம்ம பழைய சாமான் கிடக்கு பாரு, அந்த அறையை காலி செய். மாமா, விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம துறைக்கு குஷ்டம். கஷ்டம். அட கஷ்டம் இல்லையா, குஷ்டம். பரவாயில்ல. இப்ப அந்த கட்சி அட்டாக் ஆயிருக்கு. இது உன் பொண்ணு அட்டாக் பண்ணி, என்ன அட்டாக் பண்ணி, என்ன அட்டாக் பண்ணி இந்த உலகத்தை அட்டாக் பண்ண போகுது. ஹைட்ரோஜன் பாம்பு விடுறதுக்குள்ள இந்த உலகம் அநியாயம் மாறிய போகுது. அவன் இந்த உலகமே அழிய போறானே, நம்ம என்னடா பண்றது மாமா? ஐயோ, சொல்லு சொல்லு சொல்லு. என்னமா இது? எதுக்கு மழை? என்ன சமாச்சாரம்? அது பாவி மவளே, நான் அப்பவே சொன்னது கேட்டியா? படிச்சவங்களும் பணக்காரங்களும் வந்து சீரீரி சிரிச்சு விளையாண்டு விட்டு ஆஸ்பத்திரியா ஆக்கி வச்சு. ஆஸ்பத்திரி காந்தா, நம்ம வீட்டுக்கு டாக்டர் வரலாமா? வந்தா யாருக்கு ராசி நினைப்பாங்க? ஐயோ பாவமா, வியாதியில ரொம்ப கஷ்டப்படுறாரு. ரொம்ப பாவத்தை கண்டுட்டா. நொண்டி மாட்டுக்கு வைக்காலும் போட்டு காலுக்கு கட்டு வேற கட்டுறியடி கட்டு. வர்றதுக்கு தான் வழி இல்லைன்னா போறதுக்கு என்ன குறைச்சல்? நம்ம வீட்டுக்கு டாக்டர் 3 வேளை வந்தா அவர் வர்றதுக்கு பீசி, போறதுக்கு பீசி, அவளுக்கு பீசி, நம்ம பணமும் பீசி. காந்தா, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. இப்பதான் பம்பாயில இருந்து வந்திருக்க பிலிம் ப்ரொடியூசர் பகவான சந்திச்சு வந்திருக்கேன். நீ மாத்திரம் ஜெட்னு சொல்லி சும்மா பயரமா வச்சாருக்க. அவன் என்ன சொல்றது? நான் இருக்கேன். ஐயோ, நீ கொண்டா. நீயா? கறக்கிற மாட்டை கொண்டாண்டா. வறண்ட மடத்து தன்னாலே ஓடி போதும். நம்ம பம்பாய்க்கு போயிட்டா அந்த மனுஷன் தன்னாலே ஓடி போயிடுவான். காந்தா, நம்ம பகவான் இருக்கானே பெரிய கோடீஸ்வரன். இந்த ஊர்ல இருக்க பணத்துல பாய் அவங்கிட்ட தான் இருக்கு. அவங்கிட்ட மாடலுக்கு ஒரு காரு, மலபார் ஹில்ஸ்லயே 3 பங்களா, மை ட்ரீம் ஸ்டுடியோல பாதி பங்கு. நீ மாத்திரம் நான் போறோம். எல்லாம் நமக்கு என்ன சார்? ஏமா, நீங்க வந்து 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. உங்களை பார்க்க யாருமே வரலையே. உங்க வீட்டுக்காரர் எங்கேயுமா போயிருக்காரு? ஒருவேளை அவர் நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏமா, உங்களுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லையா?
ஐயோ பாவம், என்ன கஷ்டமோ. என்னம்மா பண்றது, பெண்ணா பிறந்தாலே இப்படித்தான். அம்மா, உனக்கு பூர்ண சுகமாயிடுச்சு. இனிமேல் நீ வீட்டுக்கு போகலாம். உங்களுக்கு தெரியாதுங்களாமா? ஐயா வட்டிக்கிட்ட சேட்டுக்கிட்ட ரூபாயை வாங்கி கண்டபடி செலவு பண்ணி விட்டாராம். அந்த சேட்டு கூட்ட ஏலத்துல எடுத்து இங்கேயே குடிவாடுறாமா. அவன் சாமானுங்க தான் இதெல்லாம். ஐயோ அத்தா, என் சிந்தை கழிக்க செய்த சித்திரமே, உங்கள் கோமள உருவம் இப்படி குப்பை வீட்டிலாம் கிடக்க வேண்டும். அணைத்து விட்டார்களே அத்தான் நம் குடும்ப விளக்கை. நான் எங்கே செல்வேன், என்ன செய்வேன்? ஐயோ அத்தா,
அது தெரியுது, எதுக்குன்னு கேட்டேன். அது பாவி மகளே, என் வயசுல பிறந்து எதுக்கு நான் கேக்குறேன்? அவனை சுத்திக்கிட்டே இருக்கேன். அவன்கிட்ட பைசா இருக்கா? சாந்தா சாந்தா சாந்தாவா. சே ஏன் இப்படி காந்தா காந்தான்னு கத்திட்டு கிடக்குறீங்க? அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? பேசாம அந்த ரூம்குள்ள விழுந்து கிடக்குறதானே ரொம்ப ட்ரபிள். 24 hours ட்ரபிள் கொடுக்குறீங்க. 24 hours trouble. பார் என் முகத்தை பார். எப்படி இருந்தவன் எப்படி ஆய்விட்டை பார்த்தாயா காந்தா? காந்தா, இந்த மாதிரி நேரத்திலே என்னை வீட்டிலே தனியை போட்டு விட்டு இரவெல்லாம் ஊர் சொத்து வேலையிலே இறங்கி இருக்கிறாயா? வேண்டாம் காந்தா. அதை நான் கேட்கும் பொழுது என் மனம் என்ன பாடுபடுகிறது தெரியுமா? காந்தா, நீ வேறொன்றும் செய்ய வேண்டும். என் பக்கத்திலே இரு, அது எனக்கு போதும். என் பக்கத்திலே இரு. என்னுடன் உல்லாச வாழ்க்கை நடத்துவதற்காக அல்ல, அல்லது சல்லாப வார்த்தைகள் பேசுவதற்காக அல்ல. என் பக்கத்திலே இருந்து கொண்டு மருந்து சாப்பிட்டு இருங்களா என்று கேட்டார். என் மனதிற்கு ஒரு சாட்சி. கஞ்சி சாப்பிடுங்கள் என்று சொன்னா என் மனதிற்கு சற்று நிம்மதியாக வேறொன்றும். வா வா. நான் உன் பக்கத்தில் வருவது உனக்கு பிடிக்கவில்லையா? இதை சொல்லியா தெரிஞ்சுக்கணும்? உங்க வியாதி என்ன? சாதாரண வியாதியா? வியாதி அடிச்சண்டாளே. நான் வாழ பிறந்த மோகனையும் மோகனுக்கு இன்பம் அளிக்க பிறந்த என்னையும் இவ்வுலகிலே எவராலும் பிரிக்க முடியாது என்று கூறினாயே. கேவலம் இந்த வியாதி நம்மை பிரித்து விட்டதடி. நல்ல வீடுன்னு நம்பினேன். கெட்டு போன குட்டிச்சவரையும் இப்பதானே புரியுது. அடி கருணாக பாம்பே, என்னை கடித்து விட்டு சீரியா விடுகிறா. சந்திரா, உனக்கு நான் துரோகம் செய்தேன். எனக்கு இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும். நான் புழுத்து சாகிறேன். அந்த தேவடியால் கொடுத்து திரிகிறாளே. படவுலக பரந்தாமா, பம்பாய் பணத்திழக்க, உங்கள் ஆதரவு பூரணமாய் இருக்கும் போது இனி எனக்கு என்ன குறை? अच्छा खुशी, बहुत खुशी है. अरे कांदा, क्या सुंदर है तुम. निम्बल अलगु कंडु नंबल सरेंडर सरेंडर सरेंडर. மலை கூட சாயுமே இந்த மயக்கும் விழிகளுக்கு. மாறா, என்னை வைத்து ஒரு வண்ண படம் எடு. உன்னை உலக சீமானாக்குகிறேன். अच्छा कलर पड़म என்ன? 3 डायमेंशन 3 पट्टे का पड़म. सुंदरी 3 पट्टे का पड़म எடுக்குறான். உங்களுக்கு ஸ்டார் ஆக்குறான், மேலுக்கு அனுப்புறான். உங்கள் மட்டும் நம்ம பாஷைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்குறான். உங்க பாஷையா? அது யாரால முடியும்? अरे क्या हमारा भाषा हिंदी है. ஹிந்தியா? ஆஹா, ஹிந்தி என்ன? வேறு புரியாத பாஷை எதுவானாலும் சரி, கற்றுக்கொள்கிறேன் பூமானி உங்களுக்காக. हाँ भगवान. ஆமாம் அன்பே, ஆண் குல தரிசியமே, வாருங்கள், இப்போதே புறப்படுவோம். கலை வடிவம் காணும் இடமெல்லாம் நம் காலடிகளை பதிய வைப்போம். உலக ஊரெல்லாம் வாழ்ந்தேன் ஒரு காலத்தில். இப்பொழுது உட்கார்ந்த இடத்தை விட்டு நகர முடியாத நிலைமையில் இருக்கிறேன். ராமா, ராமா, ஏன் துறை ஒரு சிகரெட்டாவது வாங்கி கொடுறா. சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு. ராவுத்தரே கொக்கா பறக்கிறாரா? குதிரை கோதுமை ரொட்டி கேட்குறான். நானே ஒரு பட்டு பீடிக்கு தவியா தவிக்கிறேன். இவருக்கு சிகரெட் வேணுமாம்ல, சிகரெட்டு. சிகரெட்டு கூட இல்லையாடாப்பா? அன்னைக்கு ஒரு சிகரெட்டு பிடிச்சி இங்க எங்கேயோ போட்டேன். பாதி தேரும். எவன் கூட்டி குப்பையில தள்ளினானோ கூட்டுறானுங்களா, எடுத்து இவனே பிடிப்பானே. அயோக்கியப்ப, இவனே பிடிப்பானே.
நாளைக்கு வாங்கி தர்றானோ இல்லையோ அது வேற தொல்லை. ராமா, டேய், ரத்தம் வருது, கொஞ்சம் பஞ்சு கூடப்பா. பஞ்சமில்ல ஒண்ணுமில்ல பாப்பா. அடப்பாவி, மனுஷனுக்கு முக்கியமா வேண்டியது கஞ்சி பஞ்சு, ரெண்டுமே இல்லைன்றீங்களாடாப்பா. அடப்பாவிகளா, கேவலம், கொஞ்சம் பஞ்சு கூட தர மாட்டேன்றானு. அடப்பாவி, என்ன வேலையாக போகுது பஞ்சு? கொஞ்சம் வாங்கி. எங்க வந்த? அந்த ரூம்லயே விழுந்து கிடக்கிறதானே? காந்தா, சோலைகளிலே நாம் கழித்த சுந்தர இரவுகளை எல்லாம் மறந்து விட்டாயா? கலாதேவியின் முழு உருவத்தையும் காணுவதற்காக நாம் தீட்டிய கட்டிலறை காவியங்களை எல்லாம் சற்று நினைத்து பார் காந்தா. என்ன இது உலர்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஓவியமே, உயிரே, உயிரின் உள்ளோடும் உணர்வே என்றெல்லாம் ஆயிரம் ஆயிரம் சாகச மொழிகளை அள்ளிச் சொரிந்த உன் அழகு திருவாய் இன்று ஏன் அனல் கக்குகிறது? செந்தேனே, சிச்சிடையே, வா வா, வந்தேனே, அப்படியே கட்டி அணைத்துக்கொள். காமன் கணைகளிலிருந்து என்னை காப்பாற்று. நான் கோயிலுக்கு போகணும், இதை தொந்தரவு செய்யாது. குளிர் தரும் ஓடையே, என் கொடுமையை போக்கு போக்கு. கொள்ள வைத்தாரே
அந்த அம்மா யாரு தெரியுது இல்ல? யாரு? பெரிய பண்ண மைனர்னு ஒருத்தன். யாரு? அட கோட்டும் சூட்டுமா தெரியுமான்ல? ஆமாமா, அவன் சம்சாரண்டா. அட அந்த ஆளு இப்ப எங்க கண்ணே காண்றது இல்ல. அட அதை ஏன் ஜாமி கேக்குறீங்க? அவன் காண்டான்னு ஒரு தேவடியா காலில் விழுந்து கிடக்குறான். சொத்து புறாவும் நாசம் பண்ணிவிட்டான். இப்ப கையில பைசா கிடையாது. அவமானத்துக்கு பயந்துகிட்டு தான் வெளியே தலையை காட்டுறதுல தெரியுமா? கையிலே பைசா இல்லாத திண்டாடுகிறார். என் காதிலே இந்த வார்த்தைகள் விழ வேண்டாம். டாக்டர் வந்தாராடா? டைரக்டர் தான் வராருங்க. டைரக்டர் வந்தாரா? ஏண்டா என்கிட்ட முதல்ல சொல்ல? இப்ப எங்க அவரு? அவரு குட்லண்ட்ஸ்ல முதலாளியோட தங்கி இருக்கிறாராம். உன்னை வந்து பீட் பண்ண சொன்ன. சரி சரி, இந்த சனியனுக்கு வேண்டியதெல்லாம் கொடு, நான் போய் பார்த்துட்டு வரேன். தேவடியால் பெற்று விட்ட திருமகளே, போடியம்மா போ. நான் அதையாக கிடந்து அழிந்து சாகிறேன். நீ சினிமா கூத்தாடியோட கூடைக்கொண்டு கும்மாள மடிக்க போகிறாய். நயவஞ்சகே. என்னை உதைத்து தள்ளுகிறாய். என்னை உதைத்தால் தள்ளுகிறாய். அடிப்பாய். நண்டு கொடுத்தா வடையில இருக்குமா? உன் திமிரு வாங்கி கட்டுற. அடிப்பாவி, என்னை உன் காலால் உதைத்தால் தள்ளுகிறாய். அடிப்பாவி, அடிப்பாவி. காந்தா, நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். டாக்டரிடம் சென்று ஏதாவது மருந்து வாங்கி கொடுத்து என்னை கொன்று விடு, கொன்று விடு. உயிரோடு வைத்து சித்திரவதை செய்யாத. வேண்டாம், வேண்டாம். ராமா, டாக்டர் வரலன்னு கேக்குறேன், அதுக்கு உதவுகிறார். ராமா, டாக்டர் ஊர்ல இருந்தா தானே வர? ஊர்ல தான் இருக்காரு. பணம் கொடுத்தால வர. என்ன இருக்கும்போது குடு குடுன்னு வாங்கிக்கிட்டு இல்ல, இப்ப நீதான் கூட கஷ்டப்படுற. உனக்கு இப்படி இருந்தா ஒரு ஆஸ்பத்திரியே இல்ல கட்டி இருப்பாரு. ஏண்டா சத்தமா பேசுற? இருடா இரு, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். அடி தண்டாளே, அடி தண்டாளே. தண்ட மருந்து வாங்க பணம் இல்லை என்கிறாள். ராமா, பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தேனே நான் என்று எனக்கு மருந்து வாங்க பணம் இல்லை என்கிறாள். நன்றி கெட்ட உலகமடா ராமா. ராமா, இது நரிகள் நடமாடும் நாடடா ராமா. ஜாதி இல்லை என்று பல பெரியவர்கள் சொல்லுகிறார்களே, இந்த மாதிரி ஜாதி என்னைக்குமே இருக்கும் போல இருக்குடா ராமா. ஆமா, இந்த மாதிரி நேரத்திலே ஒருவனுக்கு பணத்தை கொடுத்து உதவ மாட்டார்கள் இந்த நாட்டு மக்கள். இறந்த பிறகு மண்டபம் கட்டக்கூடிய மனப்பான்மை உள்ள அறிவாளிகள் உள்ள நாடா இது ராமா. பணம் இல்லாத போது இந்த வியாதி எனக்கு வந்துச்சு ராமா. ராமா, இது பணம் இருக்கும் பொழுது வர வேண்டிய வியாதி அல்லவா ராமா. இருங்க, இத வந்துட்டேன். உங்களை பாக்குறதுக்கு அம்மா வந்து. யார்? சந்திரா? ஏனத்தான் கதவை மூடிக்கொண்டீர்கள்? இந்த காதியின் முகத்தை கூட நீங்கள் பார்க்க கூடாதா? அப்படிதான் என்ன தவறு செய்து விட்டேன் அத்தா. நீ ஒரு தவறும் செய்யவில்லை. தவறுகள் செய்தவன் நான் தான். நேசைகளின் நேசத்தையே நம்பி உன் வாழ்க்கையை நாசம் செய்து விட்டேன். கரம் பிடித்த உன்னை மறந்தேன், கண்கலங்க செய்தேன். இந்த கயவன் முகத்திலே விழிப்பதே பாவம். போ போ. உள்ளம் நொந்து போய் பேசுகிறீர்களே அத்தான். துன்பங்களுக்கிடையில் இன்னும் ஏன் இங்கேயே இருக்கிறீர்கள்? என்னுடன் வந்து விடுங்கள். முகிலிடை இருக்கும் வரை முழுமதி ஒளியற்றுத்தானே இருக்கும். மதியல்ல சந்திரா, நான் ஒரு மங்கி போன கண்ணாடி. என்னிடம் ரசம் இருந்த வரையிலே அழகிகளின் அந்தரங்க பொருளாக இருந்தேன். அவர்கள் கரங்கள் என்னை அடிக்கொரு முறை ஆலிங்கன கொண்டன. காலமெல்லாம் அவர்கள் மார்பகங்களிலே புரண்டேன். பலன் இன்று உருவிழந்தேன். உபயோகிப்பார் யாவரையும் இழந்தேன். உடைந்து சுக்கல் சுக்கலாக நொறுங்குவதை தவிர வேறு வழி இல்லை எனக்கு சந்திரா. அப்படி சொல்லாதீர்களத்தான். என்னுடன் வாருங்கள்.
என் உயிரை ஈந்தேனும் உங்கள் இன்னல்களை போக்குகிறேன். சந்திரா, இந்த உலத்தனிடமா கருணை காட்டுகிறாய்? நீ பத்தினி, நான் பரத்தையர் லோலன். என் உருவத்தையே உன் உள்ளத்திலே இருந்து அழித்து விடு. உன்னை கண்ணீர் குளத்திற்கு காவலாளி ஆக்கிவிட்டு காமகோட்டத்தின் தலைமையிடத்திலே அமர்ந்து என் உடலையும் உள்ளத்தையும் உருகுலைத்துக் கொண்ட இந்த உலத்தனிடமா கருணை காட்டுகிறாய்? என்னை பற்றி நீ கவலைப்படாதே, நான் எப்படியாவது அழிந்து போகிறேன். நீ போ. இனி உன் இஷ்டப்படி எது வேண்டும் என்றாலும் செய்து கொள். போ போ. என்ன செய்ய சொல்லுகிறீர்கள்? என்ன செய்ய சொல்லுகிறேன் என்றாயன் கேட்கிறார். சொல்லுகிறேன், துணிந்து செய், பயப்படாதே. விபச்சார விடுதி என்று கொட்ட எழுத்திலே போர்டு ஒன்று எழுதினும் வீட்டு வாசலிலே தொங்க விடுப்போ. அதை காந்தாவை போன்ற சண்டாளிகள் பார்த்து மனமுருகட்டும். என்னை போன்ற உலுத்தர்கள் உள்ளம் உடைந்து சாகட்டும். பத்தினி பெண்களை எல்லாம் பரதவிக்க விட்டு விட்டு பரத்தையர் பின் சென்று பழான நோய்க்கு ஆளான மனித புழுக்கள் எல்லாம் அதை பார்த்தாவது திருந்தட்டும். போ போ. இனி உன் ஆசைக்குரிய ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள். அவனுடன் வாழ். என்னை மறந்து விடு. போ போ போ. உட்காருங்க. நீங்க இங்கே இருங்க, நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். அம்மா, நீ மத்த பெண்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போயிடு. நான் இவங்க வர வந்துடுறேன். சரிம்மா. எல்லோரையும் பொறையல்லை என்னல்லாகும் மோடி போடி எல்லோ ஜதை தெரிந்து கொள்ள வேண்டும், சந்திரமாகவே விழ வேண்டும். எல்லோரையும் போலவே இல்லை என்னல்லாகும் மோடி போடி. மடம் இருக்க வித்த தெரியாதா என்ன? பாட்டு பாட வந்துட்டானா? பாட்டு. டைரக்டர் பர்மிஷன் இல்லாம உன்னை யாருமே இந்த சீனை ஓபன் பண்ண சொன்னது? இவளுக்கு உண்மை தெரியல, உனக்கு ஒத்திக தெரியல. ஏண்டா கலாட்டா பண்றீங்க? I will explain the sequence. Yes. அதாவது கபோதிபுரத்து காதல்ல இந்த கபோதி இந்த கொடூரவதிய காதலிக்கிறான். காதல் क्या कादल? பிரேம் 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 प्रेम. ओह अच्छा, प्रेम प्रेम. That's right. எங்க காதல். Just a minute. Goes front with 100. Come here. Correct. Come here. Beautiful. உன் முகத்தை எதனோடு ஒப்பிட போகிறேன். அது என் அம்மாவாச முகத்தழகி, உன்னை கண்டதும் வெளிச்சத்தை கண்ட திருடனை போல் விழிக்கிறது. உனக்கு தெரியவில்லையா? அடையன் குருட்டு கண் ராசா, கொம்பை விட்டு வந்த குரங்கா, உன் மண்டையில ஏதாவது இருக்கா? அரை யாரே உங்கள் டைலாக்? நீங்கள் சுத்த மோசம். உங்கள் தமிழ் யாரும் கையா புரியுறான்? என்னுடைய பர்மிஷன் இல்லாம இங்க ₹1 மூச்சு விடக்கூடாது. யாரு? சேட்ஜி. சேட்ஜி ருபியா போடுறான், சேட்ஜி மூச்சு விடுறான் இல்லே. சேட்ஜி விடுறான். சேட்ஜி விடுவான், மத்தவங்க விடுறான் இல்ல. அபி அபி தோழி தோலி வருவா. தோலி அச்சா தோலி. அபி வருவா வருவா தோழி. இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது லவ் சாங். எங்க பிரேமா பிரேமா எனக்கு ஒரு கதியரு பிரேமா பிரேமா.
பிரம்மா எனக்கு உனக்கும் தானேக பொருத்தமே மனத்தினாலே மான் விழி உன்னை நினைக்க நினைக்கவே காதல் வளருதே எனக்கு உனக்கும் தானேக பொருத்தமே நினைக்க நினைக்கவே காதல் வளரு கரெக்ட் 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 எனக்கும் எலியும் தவளை என நீயும் நானும் நீயும் நானும் நீயும் எலியும் தவளை நீயும் நானும் இணை பிரியாமலே வாழவும் வேண்டும் தலையதன் மேலே நான் உன்னை தாங்கி தலையதன் மேலே நான் உன்னை தாங்கி தாண்டவமாடிடுவே அன்பாலே தாண்டவமாடுவே உனக்கும் உனக்கு பேரழகும் பேரழகும் பெருங்குணமும் தினமே வாழ்வது இனிமே யோசனை வேண்டாம் சொல்லணுமே என்னறிக்கையில் கட்டுப்பட்டு நீ இனி கட்டுப்பட்டு நீ இனிவா கட்டுப்பட்டு நீ இனிவா கட்டுப்பட்டு நீ இனி என்ன பக்கம் கூட பக்கம் சரணம் 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 कौन है लेपर मैन उल्की वारा சாச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவர் ஒரு பெரிய ஆக்டர் நம்ம காந்தாவுக்கு ரொம்ப வேண்டியவர் अच्छा अच्छा நம்ம அடுத்த படம் நலாயினி இல்ல அதுல இவர் தான் ஹீரோ மௌத்கல்ய மகரிஷி தேச பொறுத்தங்க எவ்வளவு ஜோர்னு பாரு अच्छा வேஷம் கைசா வேஷம் ஏண்டா படாதிபதிகளா உலகத்துல உங்க கண்ணுக்கு எதை பார்த்தாலும் வேஷமா தான் தெரியுமா வேஷம் எப்படிதான் இருக்குமா ஏண்டா பாத்திருக்கியா அட பாவி படத்துக்கு ஆள் வேணும்னா உங்க கிட்ட வர்றவங்க அல்லது அதே வேலையா இருக்கிறவங்களை விட்டுட்டு இப்படி வீடு பூந்து பொறுக்கிறீங்களே அட பொம்பளை பொறுக்கீங்களா கைசா பேசுறான் நல்லா பேசுறான் டைரக்டர் டைரக்டர் மாமா டைரக்டரே ஆயிட்டியா தொழில் உருப்பிட்ட மாதிரிதான் டேய் தொழில் உருப்பிட்ட மாதிரி ஏன் நாங்க டைரக்ட் பண்ண கூடாதா கலைக்கு சேவை செய்யறோம் கலை காம வேட்டைக்கு பேர் கலை சேவையா ஏண்டா டைரக்டா என்கிட்டயே போய் சொல்றியாடா உள்ளக்க சொல்லி எங்க வந்த ஒண்ணும் இல்லைங்க நம்ம சீனு ரொம்ப சீரியஸா போச்சு இனிமே அடுத்த கட்டம் கிளைமேக்ஸ் தான் கிளைமேக்ஸ் எங்க வர்ற கிளைமேக்ஸ் உள்ள சொல்லி எங்க வந்த காந்தா அடே ஆக்டரானே ஆக்டர ஓடுற நாய ஆக்டரா முருங்க மசாலோட ஆக்டர் பாவம் இடம் கொடுத்தா திமிரு தலைக்கு மேல ஏறி போச்சா இவங்களெல்லாம் யாருன்னு நினைச்சேன் அடி பாவி இந்த வறண்ட நெஞ்சுக்கார பயல நம்பியா போற வேணாம் காந்தா நீ ஒண்ணும் எனக்கு உபதேசம் பண்ண வேண்டியது உபதேசம் இல்லை உண்மையை சொல்லுகிறேன் நீ அனுபவம் இல்லாதவள் என் இஷ்டத்தை குறுக்க நிக்க நீ யாரு என் வீட்டுக்கு 4 பேர் வருவாங்க 4 பேர் போவாங்க மரியாதையா நீ போய் வெளியே போயிடு என்னை பார்த்து உன் வாயாலே வெளியே போனா சொல்றேன் ஆமா ஒன்னதான் எதிர்பார்த்த வார்த்தை வந்து விட்டது உன்னையே கதி என்று கிடந்தேனே வேற வழி இல்ல என் காலிலே விழுந்து கிடந்தேன் உனக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தேனே ஒரு பயலும் சும்மா கொடுக்க மாட்டான் 4 பேரை கேட்டுப்பாரு இதுக்கு போய் மகாநாடு கடத்தி கேட்க சொல்றான் வெளியே போவாவிட்டால் என்னடி செய்வாய் என்ன செய்வேனா செய்து காட்டுறேன் பாருங்க என்ன செய்வாய் போ ஆலம் எங்கடா
ஹலோ, யார் அது? இன்ஸ்பெக்டரா? ஆமா, நான் தான் சினிமா ஸ்டார் காந்தா பேசுறேன். எங்க வீட்டுல ஒரே கலாட்டாவா இருக்கு சார், கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறீங்களா? போலீஸை கூப்பிடுகிறாளே, போலீஸை கூப்பிடுகிறாளே. காத்தா காத்தா, போலீஸை கூப்பிட்டு என்னை வெளியே துரத்தாதே, வேண்டாம். நான் இங்க இருப்பது உனக்கு பிடிக்கவில்லையா? சொல். தோட்டத்திலே மாட்டு கொட்டகையிலே ஒரு பக்கத்திலே இருந்து கொள்கிறேன். காந்தா, வெளியே துரத்தாதே. நீ மாட்டு கொட்டாயில இருந்தா உன் வியாதி மாட்டுக்கு மேல பரவிடும். அம்மா, மாட்டை விட கேவலப்படுத்துகிறாளே. அம்மா, போலீஸ் போலீஸ் வந்து விட்டதா? என்னை பிடிக்க. காத்தா காத்தா, போலீஸ் போலீஸ் வருகிறது. காந்தா காந்தா, ஐயோ போலீஸ் வருகிறது. காந்தா, ஐயோ ஐயோ காந்தா. சேட்ஜி சேட்டு சேட்டு சேட்ஜி 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 கைசா கலட்டா காத்தியா உன்னை. பாபுரே பாபு, ஒண்ணும் பயப்படாதீங்க. காக்கணும் வாங்க. அதாவது எங்களை எல்லாம் புக் பண்ணிட்டு அவளை விட்டுட்டீங்களா? அந்த ஆத்திரத்துல கொஞ்சம் அதிகப்படியா பண்ணிட்டான், அவ்வளவுதான். பரவாயில்லை பரவாயில்லை. வாங்க அந்த பக்கம். என்னடா கிளாசா, யாரா நீங்கெல்லாம்? குச்சினை எங்கடா வந்தீங்க? அட கொலகார பசங்களா? ஏக்கா ஏக்கா டேய், உனக்கு என்னடா வந்தது? இப்படித்தான் அவன் ஆட்சி பண்ண. ஐயா மூஞ்சி உட்காரு. அவன் இருந்த ஃபீல்டையும் போசையும் மறந்துட்டியே. இங்க பாரு. டாய், எங்கிட்ட வர அளக்குறீங்க? ஆனா பொம்பளை போறீங்களா? நிறுத்துங்க. டைரக்டர் சார், என்னடா? உங்க நடிப்பும் சரியில்லை, டைரக்ஷனும் சரியில்லை. டேய், உனக்கு தெரியுமாடா டைரக்ஷன் நடிப்போம்? உன்னெல்லாம் கூட வந்து நடிகனாக்கு பாரு என்ன சொல்லுவடா? என்னடா திமிரா எலும்பு ஒடிச்சுடுவேன். டேய், நீ மட்டும் என்னடா? என்னடா? சாந்தா வீட்டுல சமயக்காரனா வந்த, பூஜா தூக்கினேன், டேய். திடீர்னு டைரக்டரா வந்துட்டேன். ஜாஸ்தி பசாடா, பல்குலாம் ஒடிச்சு. என்ன? டேய் பட்டா. ஏய் டிப் டாப், என்னாத்தி கூட உங்களுக்கு சண்டைக்கு போடுறான், நம்ம ரூபாய்க்கு வேஸ்ட். அட நிறுத்தியா நீ? சேட்டு, உன் மூஞ்சினால பாக்குறேன் எல்லா கண்டி ஊடு கண்டி வேலை செய்யறேன். இல்லைன்னா என்னடா? என்ன? சூழல போய் கேளு கொசுருன்னு டோட்டனா வந்துரும். ஐயா என்ன மட்டும் என்ன நினைச்சிருக்க? என்னடா? சிங்கம்டா. என்னடா சிங்கம்? பாட்டா என்னடா சிங்கம்? சண்டைக்கு போனா சண்டைக்கு வீட்டுக்குள்ள போய் கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? மிஸ்டர் மிஸ்டர் என்னாத்திக்கு இவங்க இல்ல சார். இவனுக்கு தான் இங்க கலாட்டா பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆஹா, இவரு பிலிம் ப்ரொடியூசர் மிஸ்டர் பகவான். ஓ, ஐ ஆம் சாரி. இவன் நம்ம கம்பெனிக்கு டைரக்டர் மிஸ்டர் டீப் டாப். இவர் அகில உலக புகழ் சக்கரவர்த்தி மிஸ்டர் சிங்கம். அது இருக்கட்டும், கலாட்டா பண்ணுவீங்க மேல இருக்கா சார்? மேலையா? கமான். என்னை வெளியே துரத்தாதே. வேண்டாம் வேண்டாம். மின்னல் ஒரு பக்கத்திலே, இது ஒரு பக்கத்திலே. ஐயோ, மழை பெய்கிறது. நான் தான் உன் காலில் விழுகிறேன். ஐயா, ஐயா, ஐயா. ராதா, ராதா, அம்மா, ராதா. ஐயோ, மழை பெய்கிறது. இந்த நேரத்திலே நான்
வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது வாழ்க்கை குற்றங்களை புரிந்த எனக்கு நிம்மதி ஏது அத்தது உலகில் அமைதியும் மகிழும் அத்தது உலகில் அமைதியும் மகிழும் அரும்பிட முடியாது முடியாது உண்மை உண்மை என் ஆனந்தம் என் மகிழ்ச்சி என் இன்பம் அத்தனை மற்ற போய்விட்டத அமைதி அழிந்தது புயலும் எழுந்தது ஆணவம் இன்றோடு ஒழிந்தது அமைதி எழுந்தது புயல் எழுந்தது ஆணவம் இன்றோடு ஒழிந்தது ஒளிர்ந்தது ஒளிர்ந்தது என் ஆணவம் என் கர்வம் என் அம்பாவம் அத்தனை அத்து போய்விட்டத குணத்தை இழப்பவன் இறுதியிலே நல்ல சுகம் அடைவதேது நல்ல குணத்தை இழப்பவன் இறுதியிலே நல்ல சுகம் அடைவதேது வாஸ்தவம் குணத்தை இழந்தேன் கொண்டவளை துறந்தேன் கண்டவள் பின் சென்றேன் கட்டுடலையும் இழந்தேன் இந்த கண்ணையும் இழந்தேன் வாழ்க்கையில் இனி எனக்கு நிம்மதியாதா யாரா குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது வாழ்க்கையில் இனி எனக்கு நிம்மதி ஏது 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 பஞ்சனை மெத்தை பால் என்ன அந்த வேசையின் கொஞ்சல் என்ன இவையெல்லாம் ஒரு காலத்தில் இனி இந்த உடம்ப காக்கா குத்ததோ கழுகு புடுங்குதோ எந்த குளத்திலேயோ எந்த குட்டையிலேயோ எவன் கண்டா எவன் அழிந்த நம் வாழ்வை அழிவரி செய்வோம் வாருங்கள் உடைந்த கல் ஒட்டுமா சந்திரா சந்திரா தெரிவித்தார் கேட்கவில்லை நான் கேட்கவில்லை கேட்கவில்லை ஐயா 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 என் காலை உடனே கூட தூக்கி வைக்க முடியவில்லையே அம்மா 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 என் அம்மா என் அம்மா உன்னை உரைத்தக்கா ஒரு அடி கூட நவர மாட்டேன் என்றனடி அம்மா அம்மா 10 மாதம் சுமந்து பெற்ற உன்னை உரைத்தக்கா ஒரு அடி கூட நவர மாட்டேன் என்றனடி அம்மா வாழ வயதாகி அழகாகி மதனாகி வாழ வயதாகி அழகாகி மதனாகி பணி வாணிபமோடாடி மருளாடி விளையாடி வாணிபமோடாடி மருளாடி விளையாடி விழல் வாழ்வு சதமாகி விழல் வாழ்வு சதமாகி வலிவாகி மாடகூடமோடு பொருள் தேடி வாசப்புழுகோடு மலரோடு மணமாகி வாசப்புழுகோடு மலரோடு மணமாகி கமல் வாசனைகளாதி இடலாகி மயலாகி கமல் வாசனைகளாதி இடலாகி மயலாகி
தோல் திரைகளாகி நரையாகி குருடாகி தோல் திரைகளாகி நரையாகி குருடாகி இரு கால்கள் தடுமாறி செவி மாறி பசு பாசபதி சூழ்கதிகள் மாறி சுகமாறி தடியோடு திரியுரு நாளில் சூலை சொரீழை வலிவாத மொடு நீரிழிவு சூலை சொரீழை வலிவாத மொடு நீரிழிவு சோகை களமாலை சுரமோடு பிணி தூரிருமல் சூழலுற மூல கசுமாலமென நாரி உடல் அழிவேனோ காந்தா, நம்ம பகவான் இந்நேரம் லண்டன் போய் சேர்ந்திருப்பார். நாம இங்க இருந்து நேர ஹாலிவுட்டுக்கு போயிட்டா அவர் அங்கிருந்து ஹாலிவுட்டுக்கு வந்துருவார். புரியுதா? நம்முடைய சினிமாஸ்கோப் படத்தை லத்தீன், ஸ்பானிஷ், இன்னும் இந்த உலகத்துல எத்தனை பாஷைகள் இருக்கோ அத்தனை பாஷையிலும் எடுத்து இந்த உலகத்தை ஒரு கணக்கணக்கம். என்ன சொல்றேன்? பாலுவா? காந்தா, மோகன் அங்கே? அவரு அப்பா போயிட்டாரு. இப்போ சம்சாரத்தோட சௌக்கியமா இருப்பாரு. ரொம்ப சௌக்கியமா இருக்காரு. நீங்க போய் பாருங்க. காந்தா, டைம் ஆச்சு காந்தா பிளைனுக்கு. ஐயா ஐயா, எங்கடா போகுது வழியப்பா? டேய், ஏன்டா பார்க்குள்ள வந்தா? பார்க்கா தெரியாதுடாப்பா. பார்க்குள்ள உனக்கு என்னடா வேலை? போடா வெளிய. போறேன் போடா. போறேன் ஐயா. போ. போடா. போறேன். போடா. அடப்பாவி. ஐயோ, யாரா கார்டன் வாட்ச்மேன்? குஷ்டரோகி பசங்களெல்லாம் கார்டனுக்குள்ள என்டர் பண்ண விட்டு உயிஸ்ல ஹெல்த் ஆபீசர் நாஸ்டி முனிசிபாலிட்டி சொன்னேன். எழுந்திருக்கிறேன். போடா. தள்ள வேண்டாம். அடப்பாவி. போடா. விழுந்தா எழுந்திருக்க வேணாம். போறேன். தள்ளாதே தள்ளாதே. கைத்தறி குடிசை தொழில் அபிவிருத்தி, விவசாயி கடன் சட்டம், பிரபல சினிமா நட்சத்திர காந்த் மரணம், ஆகாய விமானம் திடீரென்று தீப்பற்றிக் கொண்டது. பசி தாழ முடியல ஐயா, கொஞ்சம் சோறு. என்ன என்ன தண்ணி தாயே இது? பைப்பு தண்ணிதா? ஏதோ மீன் குட்டி ஒண்ணு வந்துட்டா இருக்க. பைப்புல மீன் கூட விடுறானுங்களே. என்ன இளவ தாயே, போன உயிரியும் முடிச்சு உள்ள தள்ளி என்னம்மா நீ 16 பெத்து சுகவாழ் வாழணும். பெத்துக்க, சும்மா பெத்து வை அம்மா. அது போகட்டும், நீ ஏன் இப்படி ஆயிட்டே? அவ ஏன் கேக்குற தாயே? அவ ஏன் கேக்குற? கட்டண பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தின தாயே, தாசி விடை கதின்னு கடந்த தாயே, அனுபவிக்கிறேன். எப்போ அனுபவிக்கிறேன். எங்க வீட்டுக்காரர் கூட அப்படித்தான் தாசி விடை கத்தின்னு இருந்துட்டார். கல்யாணம் பண்ணதுல இருந்து வீட்டுக்கே வருதில்லை. சரிதான், என் டைப்பு போல் இருக்கவன். கவலைப்படாத தாயே, என்னைக்கு இருந்தாலும் புருஷன் உங்ககிட்ட வந்துருவான். நான் போயிட்டு வந்த தாயே. ஏன் இவ்வளவு நல்லா பேசுறியே,
உனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது? அதை ஏன் கேட்கிற தாய்? அவ்வளவு கலை கலை கலை. ஐயோ என்ன இங்க வச்சு இந்த சோற்றத்தை தேவனும் அபேஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டானே தாயே. இதோ இருக்க. எங்க இதோ ஐயோ இதுல வச்சு இந்த சோத்தை எவனோ திருடின்னு போயிட்டானே தாயே. கீழே கொட்டிருக்க. கீழையா? ஆமா தாய், கீழே தான் கொட்டிருக்கு தாயே. நல்ல வேலை சோத்தை எவனோ திருடிட்டானோன்னு பார்த்தேன். சாதத்தை யாரையா திருடுவான்? ஏன் திருட மாட்டான் தாயே? நான் போயிட்டு வர்றேன். ஆமா பத்திரமா பார்த்து போயா. அந்த பக்கம் கல்லெல்லாம் கொட்டி வச்சிருக்கு. எந்த பக்கம்? இதோ இந்த பக்கம். இங்கயா? இந்த பக்கம். இங்கயா? ஆ. இங்கயா? இப்படியா? போறேன் தாயே, போறேன் போறேன் போறேன். ஐயோ அவ்வா ஐயா ஐயா அவ்வா அவ்வா என்னுடைய தாயே. ஐயோ பாவம். அவ்வா 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 அவ்வா. இங்கே இறையா கம்பு கொண்டாரு. கொண்டா அடப்பா, ரோடு போட 3 வருஷமாவது கல்ல கொண்டாந்து 2 பக்கமும் போட்டுறானே. அவ்வா அவ்வா. இந்தாயா கம்பு. எங்க கொடுத்தாய்? நல்லா இருப்பத்தாய், நல்லா இருப்பத்தாய், நல்லா இருப்பத்தாய். பார்த்து போயா. போறேன் 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 போறேன். நல்லா இருப்ப. காந்தா எத்தனையோ வருஷமா இருந்தா என்ன தொடமாட்டேன்னு சொன்னாலே, தொடமாட்டேன்னு சொன்னாலே. யாரோ புண்ணியவதி தெரியல, பசின்னு சோத்தையும் போட்டு கீழே விழுந்தவனை தொட்டு தூக்குனாங்களா. ஒருவேளை இவங்களுக்கும் பெருவியாதி இருக்குமோ என்னமோ. எவன் கண்டான்? அரே நிம்பள எங்க போறான்? விடுறா. ஏய் நிம்பளை உள்ளே விடுறான். இல்ல ஏண்டா எப்படி இருக்கு உடம்பு? ஏன் மேன் நிம்பல் ரொம்ப பேசுறான். இது யார் வீட் தெரியுமா? நம்ம கோயா சேட் வீட். 5 மாதம் வாங்கி சரிதான்ப்பா. ஐயா முன்னால் அந்த வீட்டுல இருந்தவங்க. ஆனா அதையே ஏன் கேட்கிறேன்? அவங்க கஷ்டகாலம் வீட்டை விட்டு தொலைச்சிட்டு கிராமத்துல உள்ள பழைய வீட்டுக்கே போயிட்டாங்க. அம்மா பசி பசி தாழ முடியல, கொஞ்சம் சோறு போடுங்க தாய. அம்மா பசி தாழ முடியல தாய தாய தாய. பசி பசி. யார் அவ? யாரு? ஆம்பளைங்களா? பொம்பளைங்க இல்ல. எதுக்குடா பொம்பளைங்களை தேடுற? அவங்கதான் போடுவாங்க, நீங்க எல்லாம் மைனர்கள் போட மாட்டீங்க. இந்த பிச்சைக்கார பசங்க தொந்தரவே பெருசா போச்ச. மாஸ்கோ மனுஷன் போல் இருக்கு. பிச்சைக்காரனை வளர்த்ததே நீங்க தானப்பா. வீட்டுக்கு வீடு திண்ணை வச்சு கட்டுறீங்களே, எங்களுக்கா உங்களுக்கா? எப்பா எப்பா யாருக்குடா? எப்பா பரவாயில்லையே, சோறு போட சொல்றேன், ஒரு நல்ல பாட்டா பாடு. பாட்டா? தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பாங்கோவிந்த. இருடா. ஆமா, தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கிற அந்த கோவில் ஏன்டா ஓ வியாதியை தீர்த்து வைக்கல? அறிவு வந்துடுச்சுடா. எப்பா அறிவு வந்துடுச்சு எல்லாருக்கும். அறிவு வந்துடுச்சு. இது சோறு வாங்குறதுக்காக டூப்பு பாடுற. எப்பா இது வேற ஒண்ணு இல்லடா. எப்பா சரி இருந்தா வர்றேன். மன்னவன்னாலும் மாடோட்டும் சின்னவன்னாலும் மண்ணில் பிறந்தாலே மறுபடி மண்ணுக்கிறைதானே. இந்த புத்தி அப்பவே இருக்கணும். எப்பா யாரா? மன்னவன்னாலும் சாமி மன்னவன்னாலும். ஐயா பசி தாழ முடியல ஐயா. சாமி மன்னவன்னாலும் ஐயா பசி, சோறு போடுங்க. எப்போ பணம் பணம் பணம். தாசிகள் மோசத்துக்கு உதவிய பணம். தஞ்சமடைந்த மனைவியை தவிக்க விட்ட பணம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பணம் எனக்கு வேண்டாம். சோறு போட்டா போதும், பணம் வேணாம். பணம் தாண்டா இவ்வளவு இம்ப்ரூவுக்கு காரணம் எனக்கு. ஏன்பா பணமும் வேண்டாங்கிற? இங்க எங்கேயும் சாப்பாடு ஹோட்டலும் இல்ல. ஐயோ ஹோட்டல் சோறு எனக்கு வேணாண்டா. எப்பா நான் போறேன். அதுல கல்லு பொறுக்க என்னால முடியாதப்பா. கண்டு தெரிஞ்சவனே திணறான். நான் எங்க போறது? வேணாண்டா. எப்பா வேணாம். சரி என் கூட வர்றியா? சோறு போட சொல்றேன். வீடு எவ்வளவு தூரம் இருக்கான்? இங்க இருந்து ஒரு 2 மைல் இருக்கும். 2 மைல்ஸ். சோறுன்னா 10 மைல் பரப்பேன். இப்போ எப்பா டேய் அழைச்சிட்டு வா. தோழரே பார்த்து பிடிச்சுன்னு போங்கடா. எப்பா
டேய் முள்ள முள்ள தம்பி வீடு முள்ளமா கூடாயப்பா. டேய் ஐயோ எட்டடா கொடுக்குற, இன்னும் 2 அணா சேர்த்து விடுனா. ஏன்பா பேசுனது அவ்வளவுதானே, அதிகமா கேக்குறிய? நானா உச்சி வயல்ல இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கேன், மனசு வந்து 8 அணா கொடுக்குறிய. நல்லா இருக்கா? இல்ல சொல்ற, உனக்கே நல்லா இருக்கா? டேய் 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 ஏன்டா சண்டை போடுற? கொடுத்ததும் வாங்கிட்டு போடா. ஏன்டா சண்டை? சும்மா வேணா பிச்சைக்கார பையல. பாத்தியா பாத்தியா பிச்சைக்கார பையன்றான் பாரியா, பிச்சைக்கார பையன்றான். இவன் குபேர மச்சான். பொட்டி தூக்கின வந்து 8 அணா வாங்குறான் பிச்சைக்கார பையன். ஒண்ணும் தூக்காமே சோறு வாங்குறான். உன்னை விட பெரியவன் தான் போட. நீ இப்படி பேசுறதுனால வேண்டா கடவுள் உன்னை இப்படி ஆக்கி வச்சிருக்கான். கடவுளை உங்களை டாப்ல வச்சிருக்காரு, எங்களை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு போட. பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி வேலைதானுங்க. கடவுளை ஒரு இடத்துல கும்பிடுவான், ஒரு இடத்துல உதைச்சு தள்ளுவான் இந்த பயலுக்கு. அதென்னப்பா அது? திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சா அரோகரான கன்னத்துல போட்டுக்குவான். அது அக்கினி பாகம், அதனால கன்னத்துல போட்டுக்கிறான். அக்கினி பகவானா கன்னத்துல போட்டுக்கிறியா? வீடு எரிஞ்சா மட்டும் ஐயோ அப்ப வாயில வயிற்றுல ஏன்டா அடிச்சுக்கிற? அதுவும் அக்கினி பகவான் தான் அடி பல்ட்டி. அவன்லடா பக்தன். எங்கடா டூப் விடுறாடா சாமி? மகா திமிரு பிடிச்சவன். டாய் எங்க தெரு பகவான உன்னை கவனிச்சுக்கிறான். ஆமா பாத்தியாப்பா, அவன் உனக்கு திமிருங்கிறான். உனக்கு திமிரு என்ன? நீ ஏன் எடுத்த உடனே 8 அணா கொடுக்குற? 4 நாள் கொடுத்துட்டு சத்தம் போடும்போது கூட 4 நாள் கொடுத்தா ஒழுங்கா போயிருப்பேன்ல. எடுத்த உடனே 8 அணா கொடுக்குறேன், அதான் குடையிறான் உன்னை போட்டுக்கிட்டு. அது இருக்கட்டும், சோத்தை போட்டு போறேன். அப்பா வீட்டுல யாரும் இல்ல, வந்த உடனே போட சொல்றேன். சரி சரி, சோறு போடுறதும் போடுறேன். கொஞ்சம் கறி சோறா போடு தம்பி, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சப்பா. அடடே, நாங்க கறி சாப்பிடறது இல்லையாப்பா. என் வீட்டுல பத்தியமா இல்ல, நாங்க ஜீவகாருண்ய கட்சியில சேர்ந்திருக்கிறோம். அடிச்சாங்க திங்கிறதுக்கு கூட கட்சி வச்சுக்கிட்டீங்கடா. எவ்வா எவ்வா ஜீவகாருண்ய கட்சின்னா என்ன தம்பி அர்த்தம்? அதாவது உயிர்களை கொலை செய்யக்கூடாது. நீங்க உயிரை கொல்றதே இல்லையா? இல்லையே. ராத்திரில மூட்டை பூச்சி கடிச்சா என்னப்பா செய்றீங்க? ஏப்பா கோச்சுக்காத, உனக்கு உண்மையிலேயே திமிருதாண்டா. கோச்சுக்காதராப்பா. இதெல்லாம் சொன்னா சோறு போடுறீங்களோ இல்லையா? இது வேற தகராறு. எப்பா ஏதாவது 2 விஷயத்தை போட்டு விடுறாப்பா, நான் போறேன். எப்பா எனக்கும் வாய் சும்மா இருக்காது. எப்பவும் நமக்கு ஏன் இந்த வம்பு? நமக்கு ஏன் வம்பு? I love you. ஏண்டா வாந்தி எடுக்கிற? ரேடியோ பாட்டு பாடுறீங்களாப்பா? ரேடியோவில் எப்படியா பாடுறாங்க? இப்படிதாண்டா பாடுறான். அவர் எப்படி பாடுறான்? ஏய், நீ உண்மையிலேயே பெரிய ஆளப்பா. நீ ஒருத்தன் தாண்டா போய் சொல்றவா? எப்பொழுது வந்தீர்கள்? இப்போதுதான். விஷயம் தெரியுமா? என்ன? காந்தா இறந்து விட்டார். ஐயா ஐயா, யார் இறந்தார்? ஒரு சினிமா ஸ்டார் காந்தான் ஒருத்தி செத்து போயிட்டான். இறந்து விட்டதாளா? தண்டாளி குலைந்தாளா? இனி நான் சந்தோஷத்துடன் சாவேன். இனி நான் நிம்மதியுடன் சாவேன். எனக்கு துரோகம் செய்தவள் இறந்தாள். இது யார் அவன்? சரி, மோகன் என்னானா தெரியுமா? மோகன் யார்? மோகன் ஒன்றவே புரியவில்லை. ஐயா ஐயா, உங்கள் பெயர் என்ன? என் பேர் எதுவா இருந்தா உனக்கு என்னப்பா? தயவு செய்து சொல்லுங்க, உங்கள் பெயர் என்ன? பாலு. 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 அந்த அம்மா பெயர் என்ன? சந்திரா. 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 சந்திரா, என் மனைவி சந்திரா. யாரப்பா நீ? யார் நீ? நான் தானடா மோகன். 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 எப்படி இருந்த உடம்பு எப்படி ஆகிவிட்டது? தொடாதே தொடாதே அத்தா, தொடாதே
தொடாதது தொடாமலே போகட்டும். காமநோய் பிடித்து கண்ணை இழந்து நிற்கும் இந்த கசவனை கண்டதும் காதலிக்கிறாயா? பொழுதெல்லாம் போகட்டும், இனியாவது நான் ஒன்றுபட்டு வாழ்வோம். சந்திரா, சந்திரா, வாழ்க்கை சுகமே என்னதென்று அறியாத நீ இவ்வளவு நாட்களுக்கு பிறகு என்னை கண்டதும் எப்படி ஏனும் அதை அடைய விரும்புகிறாய்? தாசிகள் உதரத்திலே ஊறிய இந்த உடல் இனி உன் இன்ப வாழ்க்கைக்கு ஏற்ற நிலைமையிலே இருக்குமா என்பதை எண்ணிப்பார். வேண்டாம், 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 வேண்டாம். பரப்பெயர்கள் கொடுத்த பரிசடி எனக்கு இந்த நாட்டிலே நீ போட்ட பிச்சை சோட்டை எடுத்து சாப்பிட முடியாத இந்த கைகள், தலையிலே நிற்க முடியாத இந்த கால்கள், இவற்றின் ஆதாரத்திலே நிற்கும் இந்த எலும்பு கூடு, அவற்றிலே ஒட்டிக்கொண்டு இருக்கும் உயிர், இவைகளினா உன் இளமைக்கு தகுந்த இன்பம் அளிக்க முடியுமா? என்னால் யோசித்துப்பார். வேண்டாம், நான் சொல்வதை போல் செய். மனமாற சொல்லுகிறேன், மனமாற சொல்லுகிறேன். நீ பாலுவையே மணந்துகள். வேண்டாம் மோகன், வேண்டாம் மோகன், மக்கள் ஏற்றுவார்கள் மோகன். மக்களை பற்றி கவலைப்படாதே பாலு, அதுவும் இந்த நாட்டு மக்களை பற்றி என்றுமே கவலைப்படாதே பாலு. ஆரம்பத்திலே தூற்றுவார்கள், பிறகு போற்றுவார்களா இந்த மக்கள். என்னுடைய அனுபவம். கொண்டு வா உன் கையை, தடை செய்யாதே. கொண்டு வா உன் கையை, கொண்டு வா சந்திரா, உன் கையை கொண்டு வா, கொண்டு வா. நான் சந்தோஷத்துடன் சாவேன், நான் நிம்மதியுடன் சாவேன். என் வேலை முடிந்து விட்டது, என் வேலை முடிந்து விட்டது. ஐயா பெரியவர்களே, மதத்தை காக்க புறப்பட்ட மதிவாணர்களே, சமுதாயத்தை காக்கும் சர்வ வல்லவர்களே, என் தாய்மார்களே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த நிலைமையிலே இவர்களுக்கு நான் மறுமணம் செய்து வைத்தது தவறா? 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 தமிழ் மறையிலே பிறந்த ஒருவனும் இதை குற்றம் கூற மாட்டான், குற்றம் கூற மாட்டான். இம்மாதிரி மறுமணங்கள் செய்யப்படாவிட்டால் என்னை போன்ற கண்மூடிகளின் செய்கையினால் எத்தனையோ உத்தம மனைவிகள் தங்கள் உணர்ச்சிகளை அடக்க முடியாது தவறிவிட்டு அவமானம் வந்து விடுமோ என்று அலறி துடித்துக் கொண்டு ஆற்றிலும் குளத்திலும் ஒரு முழ கயத்திலும் தங்கள் ஆவியை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இனியாவது அந்த கொடுமை நீங்கட்டும். அழுது தங்கள் ஆவியை போக்கும் அவளை பெண்கள் வாழ்க்கை தலைக்கட்டும். எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்கள் சிந்தும் ரத்த கண்ணீர் இனி நேராவது நிற்கட்டும். பாரு, எனக்கு ஒரே ஒரு உபகாரம் செய். எனக்கு செய்யும் உபகாரம் எனக்கு அல்ல, இந்த நாட்டு மக்களுக்கு. என்ன செய்ய வேண்டும் மோகன்? பாலு, இப்பொழுது நான் எந்த நிலையில் இருக்கிறேனோ அதே மாதிரி ஒரு சிலை செய்து இந்த நகரின் நடுவீதிலே வெய்யடா பாலு. அதை அனுதினமும் பலரும் வந்து பார்க்கட்டும். உன்னை போன்ற உத்தமர்கள் பார்த்து காரி அதன் முகத்திலே துப்பட்டும். சந்திராவை போன்ற கற்பரசிகள் வாழ்க்கை வளம் பெற அது ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கட்டும். காந்தாவை போன்ற சண்டாளிகள் மனம் உடைந்து சாகட்டும். வருங்கால வாலிப மைனர்களுக்கு அது ஒரு ஞாபக சின்னமாகவும் இருக்கட்டும். வெய்யடா பாலு, அவ்வளவுதான். என் வேலை முடிந்து விட்டது, நான் போகிறேன். எங்கே போகிறாய் மோகன்? எங்கே போகிறாய்? எங்க போகிறேன்? இந்த நிலையிலே எங்கே போகிறேன் என்றா கேட்கிறாய் என்னை? எங்கே போகிறேன் தெரியுமா? என்றும் திரும்பி வர முடியாத திவ்ய கஷேத்திரத்திற்கு. அங்கே என்னை போன்ற காமலீலை கலைஞர்களின் வரவை எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். தலைமை தாங்க ஐயா. நாகரிக உலக வாலிபர்களே, கயவர்தம் சீடர்களே, தாசி லோலர்களே, உங்களுக்கு தான் சொல்லுகிறேன். உங்கள் மனைவிகளை வீட்டிலே தவிக்க விட்டுவிட்டு பேசவிடே கதி என்று இருக்கும் ஆசை விரும்புகளே, உங்கள் வரவைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். அங்கே தலைமை தாங்க வந்து சேருங்க. என் கதையை இந்த நாட்டிலே தினந்தோறும் சொல். திருந்தட்டும் மக்கள். என் கதை பட்டி தொட்டிகளிலே சொல், பல நகரங்களிலே சொல். உலகத்திற்கே பரப்படா என் கதையை, உலகத்திற்கே பரப்படா என் கதையை, உலகத்திற்கே பரப்படா என் கதை. தன்னை அறிந்தொழுகுவார்
தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார், தன்னை அறிந்தொழுகுவோர் தன்னை மறைப்பார். தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார், பின்னை ஒரு கடவுளை பேண நினையார், பின்னொரு கடவுளை பேண நினையார். பேரொளியை பேணுவா என்றாடு பாம்பே, ஆடு பாம்பே, ஆடு பாம்பே, ஆடு பாம்பே, ஆடு பாம்பே. பேரொளியை பேணுவா என்றாடு பாம்பே. உளியிட்ட கற்சிலையில் உண்ட உணர்ச்சி, கற்சிலையில் உண்ட உணர்ச்சி, உலகத்தின் மூடருக்கு உண்ட உணர்ச்சி. குற்றம் போமோ புளியிட்ட செம்பினிலே, குற்றம் போமோ அஞ்ஞானம் போகாது மூடருக்கென்றாடு பாம்பே. செய்ததால் சுத்த போதம் வருமோ? ஓ ஓ ஓ பூசை செய்ததால் சுத்த போதம் வருமோ? பூமி வளம் செய்ததனால் புண்ணியம் உண்டோ? ஆசையற்ற காலத்திலே ஆதிவசுவை, ஆசையற்ற காலத்திலே ஆதிவசுவை அடையலாம் என்று துணிந்தாடு பாம்பே, ஆடு பாம்பே.